ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுதாவி சமையலறை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாஸ்மதி அரிசியில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கல்பாசி, 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, புதினா தேவையான அளவு, மல்லி தேவையான அளவு, 2 பச்சை மிளகா, லெமன் ஆஃப் லெமன், 3 தக்காளி, 3 பல்லாரி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் பிரியாணி பொடி, தேங்காய் பால் தேவையான அளவு. நான் தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, 1/2 கிலோ பாஸ்மதியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், 1/2 கிலோ சிக்கன், உப்பு தேவையான அளவு, நெய், எண்ணெய் தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு. குக்கர் நல்லா ஹீட் ஆகவும் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காயவும் பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, கல்பாசி, 2 பட்டை, ஏலக்காய் சேர்த்துருவோம். இப்போ பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். நல்லா வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் இப்படி நல்லா மேலே பிரிஞ்சு வரணும். இப்போ இதோடு நம்ம தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இதோட கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம மசாலா சேர்த்துக்கிடுவோம். பிரியாணி பொடி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள். இதோட நம்ம தயிரையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இதோட நம்ம 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கிடுவோம். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கிறோம்.
சிக்கன் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கிடுவோம். 3/4 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கணும். இந்த கிளாஸில் 2.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கிடுவோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இப்போ 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஏற்கனவே 3/4 கிளாஸ் வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். அதனால் தண்ணி போடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கவும் அரிசியை போடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கவும் அரிசியை சேர்த்துக்கிடுவோம். தண்ணி நல்லா இருத்துட்டு அரிசியை சேருங்க. அரிசியை போட்டாச்சு. இது நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம குக்கரை மூட போகிறது கிடையாது. டம் கட்டு தான் பிரியாணி போட போகிறோம். இது நல்லா வேகட்டும். இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் இஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சு தம் போட்டுருவோம். நம்ம தம் போடுறதுக்கு தோசைக்கல் வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம குக்கரை தூக்கி வச்சுருவோம். குக்கரை வச்சுட்டு இது மேலே காற்று போகாத அளவுக்கு நல்ல ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுங்க. மூடி வச்சு இப்போ இது மேலே ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. வச்சு ஒரு 10 நிமிஷத்துல சிம்லே வச்சுருக்கோம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை எடுக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. வாங்க பிரியாணி வச்சு இருக்குன்னு பார்ப்போம். நல்லா குலையாம உதிரி உதிரியாக வந்திருக்குது. நம்ம பாஸ்மதி அரிசி சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சுன்னு பார்த்தோம். நல்லா உதிரியாகவும் டேஸ்டியாக வந்திருக்கு. நான் வந்து இதுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.